ஏன்பா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச கடைசி வரைக்கும் கொண்டு போய் திக் திக்குன்னு ஆக்கி எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க பரவாயில்ல. இப்படி வந்து சிஎஸ்கே ஃபேன் சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் லக்னோ மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு மேட்ச்ல லக்னோ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 203 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஸ்கோரை பார்த்த உடனே இது ஒரு பெரிய டார்கெட்டு, நம்ம சேஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் காயக்வாட் 2 பேருமே நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பேருமே அதிரடியா தான் வந்து ஆரம்பிச்சாங்க. அப்படியே பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும்னு நினைக்கும்போது, சஞ்சு சாம்சன திக்விஜய் சிங் வந்து போல்ட் ஆக்கிட்டாரு. அப்ப ஒன் டவுனா களமிறங்குனாருங்க உர்வில் பட்டேலு. மனுஷன் நான் ரன்ன எப்படி உருவுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேற லெவல் இன்னிங்ஸ குடுத்து அதிரடின்னா அதிரடின்னு பட்டைய கிளப்பிட்டாருங்க. 13 பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்தாரு. அவர் கூட ருத்ராஜ் காயக்வாட் கூட நல்லா சப்போர்ட் பண்ணாரு. சரிப்பா உர்வில் பட்டேல் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு மாஸ் காட்டிட்டாரு. அப்படியே அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். சூப்பரா அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து போச்சு. 10 ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 120 ரன்னுக்கு மேல சிஎஸ்கே வந்து எடுத்துட்டாங்க. அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கும்போது, அப்பதாங்க சபாஸ் அகமது வந்து உர்வில் பட்டேலோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்து கொஞ்ச நேரத்திலே ருத்ராஜ் காயக்வாட் அவுட் ஆயிட்டாரு. உர்வில் பட்டேல் அவுட் ஆனதாங்க அப்படியே ஸ்கோர் வந்து கம்மியாயிருச்சு. அப்புறம் வந்து டெவால் பிரேவிஸ், கார்த்திக் சர்மா இவங்களும் வர நடைக்கட்டன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் களத்துல வந்து சிவம் துபே, பிரசாந்த் வீர் தான் வந்திருந்தாங்க. கடைசி 2 ஓவர்ல 21 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 19வது ஓவர் ஆவேஸ் கான் தாங்க பவுலிங் போட்டாரு. மனுஷன் அவர் பவுலிங்லாம் நல்லா தாங்க வந்து போட்டாரு. பிரசாந்த் வீரோட கேட்ச அந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்லே திக்விஜய் சிங் ஒரு தடவை மிஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2வது பால்ல பூரான் ஒரு தடவை மிஸ் பண்ணாரு. கேட்ச மிஸ் பண்ணா பிரசாந்த் வீர் சும்மா இருப்பாரா? நான் அடிக்கிறேன் பாருங்க 6ன்னு சொல்லிட்டு அந்த ஓவர்ல ஒரு 6 அடிச்சனால அப்பவே அந்த ஓவர்ல 11 ரன் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் கடைசி ஓவர்ல 10 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சிச்சுவேஷன்ல மார்க்ரம் கடைசி ஓவர் பவுலிங் போட்டாருங்க. நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து கொஞ்சம் பிரஷர் ஏத்துவார்ன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் 2 ஒய்ட போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சிவம் துபே கன்டினியூஸா 2 6 அடிச்சனால, இந்த மேட்ச சிஎஸ்கே ரொம்ப கம்ஃபர்டபுளா 5 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. பரவாயில்லங்க. இப்ப சிஎஸ்கே இந்த மேட்ச வின் பண்ணனால, அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்ப பிரகாசமாக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு சிஎஸ்கே மேட்ச வின் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இதுக்கு காரணம் ஜாமி ஓவர்டன் தாங்க. ஏன்னா மனுஷன் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து 3 விக்கெட்ட எடுத்து வந்து அசத்திருக்காரு. அதே மாரி அன்சுல் காம்போஜும் நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து 2 விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு. ஏன்னா இன்னைக்கு லக்னோவோட பவுலிங் ஸ்டார்ட்டிங்ல பயங்கர அதிரடியா வந்து இருந்துச்சு. ஜோஸ் இங்கிலீஷ், மிச்சல் மார்ஷ் இவங்க 2 பேரும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இதுல மிச்சல் மார்ஷ் கூட ஒண்ணும் பண்ணல. ஆனா ஜோஸ் இங்கிலீஷ் அதிரடினா அதிரடின்னு சொல்லிட்டு மனுஷன் பட்டைய கிளப்பிட்டாப்ல. பவர் பிளேல 70 ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க. அப்படியே உங்களோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும்போது, அப்பதான் அன்சுல் காம்போஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிச்சல் மார்ஷோட விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்லயே பூரான் வந்து நூர் அகமதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜாமி ஓவர்டனு நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஜோஸ் இங்கிலீஷ மனுஷன் வந்து தூக்கிட்டாருங்க. அந்த ஓவர்ல அந்த விக்கெட்டோட நிறுத்தாம, அதே ஓவர்லயே அடுத்து வந்து பண்டோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாரு. இது மட்டும் இல்லாம அடுத்து ஆங்கர்ஸ் ரகுவன்சியோட விக்கெட்டையும் வந்து தூக்கிட்டாரு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, லக்னோவோட ஸ்கோர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. இதே ஜோஸ் இங்கிலீஷ இன்னும் ஆட விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும். ஏன்னா 80 ரன்னுக்கு மேல எடுத்து மனுஷன் செஞ்சுரி நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாரு. ஜாமி ஓவர்டன் கரெக்ட்டான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, அந்த ஒரு விக்கெட்ட எடுத்தனால தான் ஈஸியா நம்ம சிஎஸ்கேனால இந்த மேட்ச வின் பண்ண முடிஞ்சுச்சு. இது மட்டும் இல்லாம பேட்டிங்லயும் உர்வில் பட்டேல் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தாருங்க. அந்த அளவுக்கு அதிரடியான ஆட்டத்த வெளிப்படுத்தினனால மட்டும் தான் இந்த மேட்ச வின் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா உர்வில் பட்டேல் அவுட் ஆனவுனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சுருச்சு. ஆனா எப்படியோ வந்து சிவம் துபேவும், பிரசாந்த் வீரும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணனால தான் இந்த மேட்ச வந்து வின் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த மேட்ச சிஎஸ்கே வின் பண்ணத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.